திருப்பலியின் கருத்துக்கள் இறைவனுக்கு நன்றியாக ஜெருஷா தெரான், லித்தின் லியோ, லேனியா எவ்லின், கார்டன் வர்கீஸ், பிரான்சிஸ் மே ரிச்சர்ட், பாஸ்டர் அலெக்ஸ், வினியலா பிலோமினா, பிலோமினாவுடைய பிறந்த நாளை அனைவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு இறைவனுக்கு நன்றியாக திருப்தியப்பட்டுள்ளார். ஜேம்ஸ் மேலும் மரித்த ஜேம்ஸ் அந்தோணி சுவாமிக்கு ஆண்களை பாட்டிக்காக திருப்பணியில் கொண்டாடும். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான சகோதரர்களே, தாய் திருச்சபையானது இன்று புனித லாரன்ஸ் திருத்தொண்டர் மறைசாட்சி விழாவை கொண்டாடுகிறது. இறைவனுக்காக உண்மைக்காக சாட்சி கொண்ட ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு கிறிஸ்துவ வாழ்வும் இறைவனுக்கு சாட்சியாக வாழ்கிற பொழுது நாம் இறைவனோடு நம்முடைய வாழ்க்கை பயணிக்கும் அர்த்தமாகும். புனித லாரன்ஸை போல நாம் நம்முடைய வாழ்க்கையில் நேர்மையோடும் நீதியோடும் உண்மையோடும் வாழ்ந்து இறைவனுக்கு சார்ஜ் வர இறைவனை வேண்டி திருப்பலி வழியாக கொண்டாடுவோம். திருப்பலி தரும் ஒப்புக் கொடுக்கக்கூடிய குற்றங்கள் பாவங்கள் ஏற்றுக்கொண்டு மனவருத்துவம் மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடம்
திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். இதை தெரிந்து கொள்ளுங்கள். ஒவ்வொருவரும் தம்முள் தீர்மானித்தபடியே கொடுக்கட்டும். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தினாலோ கொடுக்க வேண்டாம். முகமலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளின் அன்புக்கு உரியவர். கடவுள் உங்களை எல்லா நன்மைகளாலும் நிரப்ப வல்லவர். எந்த சூழ்நிலையிலும் எப்போதும் தேவையானதெல்லாம் உங்களுக்கு தருவார். அனைத்து நற்செயல்களையும் செய்வதற்கு தேவையானது எல்லாம் உங்களுக்கு மிகுதியாகவே தருவார். ஒருவர் ஏழைகளுக்கு வாரி வாரி வழங்கும் போது அவரது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும் என்று மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? விதைப்பவருக்கு விதையையும் உண்பதற்கு உணவையும் வழங்குபவர் விதைப்பதற்கு வேண்டிய விதைகளை வழங்கி அவை முளைத்து வளர செய்து அரசெயல்களாகிய விளைச்சலை மிகுதியாக தருவார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். ஆண்டவருக்கு அஞ்சி நடப்போர் பேறு பெற்றோர். அவர் தம் கட்டளைகளில் அவர்கள் பெருமழிவு அடைவர். அவர்களது வழிமரபு பூவுலகில் வலிமைமிக்கதாய் இருக்கும். நேர்மையுள்ளோரின் தலைமுறை ஆசி பெறும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் தம் அலுவலர்களில் நீதியுடன் செயல்படுவர். எந்நாளும் அவர்கள் அசைவுறார். நேர்மையுள்ளோர் மக்கள் மனதில் என்றும் வாழ்வர். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். தீமையான செய்தி எதுவும் அவர்களை அச்சுறுத்தாது. ஆண்டவரின் நம்பிக்கை கொள்வதால் அவர்கள் இதயம் உறுதியாயிருக்கும். அவர்கள் நெஞ்சம் நிலையாயிருக்கும். அவர்களை அச்சம் மேற்கொள்ளாது. இறுதியில் தம் எதிரிகள் அழிவதை அவர்கள் காண்பது உறுதி. மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். அவர்கள் வாரி வழங்கினர், ஏழைகளுக்கு ஈந்தனர். அவர்களது நீதி என்றென்றும் நிலைத்திருக்கும். அவர்களது வலிமை மாட்சியுடன் மேலோங்கும். மனமிறங்கி கடன் கொடுக்கும் மனிதர் நன்மை அடைவர். பின்தொடர்பவர்கள் இருளில் நடக்க மாட்டார்கள். வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடர் நோக்கி கூறியது, கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன்.
தமக்கென்று வாழ்வோர் தம் வாழ்வை இழந்து விடுவார். இவ்வுலகில் தம் வாழ்வை பொருட்டாக கருதாதோர் நிலை வாழ்வுக்கு தம்மை உரியவாக்குவார். எனக்கு தொண்டு செய்வோர், என்னை பின்பற்றுவோர், நான் இருக்கும் இடத்தில் என் தொண்டரும் இருப்பார். எனக்கு தொண்டு செய்வோருக்கு தந்தை அளிக்கின்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தாய் திருச்சபையானது இன்று இந்த லாரன்ஸ் திருத்தொண்டருடைய விழாவை கொண்டாடுகின்றது. இவர் கிபி 225 258 ஆண்டு வரை 33 வருடங்கள் திருத்தொண்டராக வாழ்ந்த டீகன் பர்மனன்ட் என்று சொல்வார்கள். ரோம் நகரிலே 7 திருத்தொண்டர்கள் இவர் ஒருவராக பணி செய்து வந்தார். பணி செய்து வரும்பொழுது தொடக்க திருச்சபையில் திருத்தொண்டர்கள் சொத்துக்கள் கண்காணிப்பதிலும் பொறுப்பை ஏற்பதிலும் பிற நண்பர் பணிகளும் அவர்கள் பகிர்ந்து கொடுக்கின்ற பணியை செய்து கொண்டு வந்தார். ஒரு முறை அப்பொழுது பேரரசுடைய வலியரை அவர்கள் ரோமை ஆண்டு கொண்டிருக்கிற பொழுது அவர் கிறிஸ்துவர்களை துன்புறுத்துகின்ற காலத்திலே என்ன செய்கிறார்? ஒரு கட்டளை பிறப்பிக்கின்றார். திருச்சபையினுடைய சொத்துக்கள் அனைத்தும் பறிமுதல் செய்யப்படும். அந்த கட்டளை திருச்சபை சொத்து பறிமுதல் பொழுது புனித லாரன்ஸ் என்ன செய்தார்? தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுத்து விட்டு ஏழை மக்களை பேரரசிடம் பெற்று சென்றார். இதோ திருச்சபை சொத்துக்கள் என்று அவர் கூறினார். ஒரு தைரியமாக ஏழை எளியவர்களுக்கெல்லாம் சொத்துக்களை பகிர்ந்து கொடுத்து விட்டு இந்த பேரரசரை காட்டும் பொழுது இந்த வலியர் என்ன செய்தார்? அவரை மறைசாட்சியாக கொள்ள திட்டமிடுகிறார். திட்டமிடுகிற பொழுது அவர் கிறிஸ்துவனுடைய துன்பத்தை அவர் இரும்பு பலகைகளை சூடேற்றி அவர்களை கொன்றார். மறைசாட்சியாக இரும்பு பலகைகள் அதிகமாக சூடேற்றி அதனை வறுத்து எடுத்தார்கள் என்று சொல்லப்படுகிறது. இவருடைய வாழ்க்கையில் 3 நிகழ்வு பார்க்கலாம். ஒன்று, இவர்களே திருச்சபையின் சொத்துக்கள் வலியரினுடைய கட்டளை பிரகாரம் திருச்சபைக்கு அவர் பதிவு செய்து ஏழைகள் பகிர்ந்து கொண்டது. 2ஆவதாக திருத்தந்தையர்கள் 1000 கற்பனையாளர்கள் தங்களுடைய தலை வெட்டப்பட்டு இருந்த இரத்தத்தை சிந்தி இருந்திருக்கின்றார்கள். இவர் இரும்பு பலகையிலே தன்னுடைய உயிரை மாய்த்திருக்கின்றார். 3ஆவதாக சாந்தோஸ் என்ற ஒரு அருள்பணியாளர் சொல்வார். அவர் புனித லாரன்ஸுடைய ஆலயத்தை கட்டுகின்ற பொழுது அந்த பணியாளருக்கு உணவு இல்லை. ஆனால் ஒரே ஒரு ரொட்டி துண்டை எடுத்து லாரன்ஸ் விடுகின்ற பொழுது 10 நாட்கள் அந்த ஏழை எளியவர்களுக்கு உணவு ஒரு ரொட்டி துண்டின் மூலமாக உணவு கொடுத்தார் என்று புனித லாரன்ஸ் வரலாற்றை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைய வாசகத்திலே முதல் வாசகத்திலே பவுலடியார் சொல்லுகிறார், கொடுங்கள் கொடுக்கப்படும், முடியும் மனம் மருந்து கொடுப்பது கிடையாது, பிறரோடு பகிர்ந்து கொள்ள இறைவன் அழைக்கின்றார். பவுலடியார் சொல்வது போல இருப்பதை கொடுப்பது, உள்ளதை உள்ளத்தோடு கொடுப்பது. அவ்வாறு பிறருடைய தேவையை அறிந்து கொடுக்கின்ற பொழுது, மன வருத்தம் இல்லாமல் கொடுக்கின்ற பொழுது, மற்றும் தாராள உள்ளத்தோடு கொடுக்கின்ற பொழுது இறைவன் இரட்டிப்பாக நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுப்பார் என்ற முதல் வாசகம். அதே போல மறைசாட்சியில் ஒரு வாழ்வு என்று சொல்கின்ற பொழுது புனித மறைசாட்சியர் திருவிழுக்கு யோவானிலிருந்து புனித தோமான் மற்றும் புனித அருளானந்தர், புனித தேவசாகாய் இவர்களெல்லாம் இரத்தத்தை சிந்தி நமக்கு ஒரு சாட்சிய வாழ்வு வாழ்ந்திருக்கின்றார். எனவேதான் இந்த திருத்தந்தை தெற்றுலி சொல்லுவார், வேத சாட்சியுடைய இரத்தமானது விசுவாசத்தின் வித்து என்று சொல்லுவார். என்றால் இந்த வேத சாட்சிகள் தன்னுடைய இரத்தத்தை திருச்சபைக்காக கொடுக்கின்ற பொழுது அந்த திருச்சபையானது இரத்தத்தினால் வளர்ந்து வருவதை புனிதமாக கருதி சொல்கின்றார்கள். எனவே ஏன் இவர்கள் தன்னுடைய வாழ்க்கையை கொடுக்கின்றார்கள், எப்படியெல்லாம் கொடுக்கின்றார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது இயேசு மீது கொண்ட நம்பிக்கையாக எப்படியெல்லாம் கொல்லப்படுகிறார் சொல்லும் பொழுது கல்லால் எறியப்பட்டு, ரம்பத்தால் அறுக்கப்பட்டு, சிலுவையில் அறையப்பட்டு, நெருப்பில் இடப்பட்டு, தலை துண்டிக்கப்பட்டு, கொதிக்கும் எண்ணெயில் போடப்பட்டு, இவ்வாறு வேத சாட்சிகளாக இறைவனுக்கு
இறைவனுக்கு சாட்சிகளாக மரிப்பதை பார்க்கின்றோம். இது முக்கியமாக 1 அல்லது 2 மக்கபேர் புத்தகத்திலிருந்து மறைசாட்சியுடைய வாழ்வை பற்றி தெளிவாக கூறப்படுவது படிக்கின்ற பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம். மேலும் புனித மறைசாட்சி என்று சொல்வது மற்றவர்களுக்கு மனமாற்றத்திற்கு ஒரு காரணமாக இருக்கின்றது. நான் கிறிஸ்துவுக்காக நம்பிக்கை கொண்டு கிறிஸ்துவுக்காக என்னை எடுக்கின்றேன். அப்படி என்றால் என்னுடைய கிறிஸ்துவ வாழ்வு அந்த முக்கியமான 3 நம்பிக்கை வளர்கிறது. 1, உயிரை விட நம்பிக்கையை பெரிதாக கருதுகின்றனர். 2, அச்சுறுத்தலை விட துணிச்சல் மிகுந்தவர்களாக இருக்கின்றார்கள். 3, நம்பிக்கை மதிப்புகளோடு நியாயப்படுத்துவதில்லை. எனவே இத்தகைய தன்மை கொண்ட பண்புகளை கொண்டவர்கள் மட்டுமே மறைசாட்சி வாழ்வு வாழ்ந்தார்கள் என்று நாம் பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே சென்ற மறைசாட்சிகளாக வாழ முடியும் என்று சொல்லுகின்ற பொழுது எப்பொழுது நாம் தூக்கம் வருகின்ற பொழுது ஜெபம் சொல்ல வேண்டும், விவிலிய படிக்க வேண்டும். தூக்கத்தை துறந்து நாம் ஜெபம் சொல்லி விவரித்து வாசித்து தூங்குகின்ற பொழுது நாம் மறைசாட்சிகளாக இருக்கிறோம். மேலுமாக இல்லாதவர்கள் பகிர்ந்து வருகின்ற பொழுது மறைசாட்சிகளாக இருக்கின்றோம். மற்றவர்களுடைய பழிவாங்கும் என அதை ஒதுக்கி விடுகின்ற பொழுது மறைசாட்சிகளாக இருக்கின்றோம். புரடி பேசாமல் பிறருடைய குடும்பத்திற்கு பாதம் செய்யாமல் நம்மை அடக்கி வாழ்கின்ற பொழுது மறைசாட்சிகளாக இருக்கிறோம். எனவே புனித லாசருடைய வாழ்க்கையில் மறைசாட்சிகள் சொல்லுவது இறைவனுக்கு ஏற்றவானது போல நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இறைவன் கொடுக்கின்ற தருணால் இந்த வாழ்க்கை கிறிஸ்து வாழ்க்கை ஒரு சாட்சி வாழ்க்கை வாழ்கின்ற பொழுது வழியை விரும்பி ஏற்று மறைசாட்சி வாழ்வை வாழ இறைவன் நினைக்கின்றான். பிரியமானவர்கள், இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதிலும் நாம் தனக்காக வாழாமல் இறைவனுக்காக வாழ்வதெல்லாம் நாம் ஒரு மறைசாட்சி வாழ்வதெல்லாம் நாம் இறையரசை கட்டி எழுப்புகின்ற ஒரு பிள்ளைகளாகவும் மற்றும் அந்த நிலைவாழ்வுக்கு சொந்தமான மனிதராக வாழ இறையருடைய வேண்டியை திருப்பதியாக கொண்டாடுவோம். புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திராவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்த வழியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதலால் செல்விடாமல் வேகத்துடன் ஒப்புக்கொடுக்கும் இக்காணிக்கைகளை கனிவாய் ஏற்றருளும். அவை எங்கள் மீட்புக்கு உதவியாயிருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்கள்
வலுவற்றவர்களை உமது ஆற்றல் மிகு சாட்சிகளாய் திகழ செய்கின்றேன். ஆகவே ஆற்றல் மிகு விண்ணவரோடு சேர்ந்து நாங்கள் உமது மண்மலையில் இடையராத ஒரு மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்வரித்து செல்வதாவது. தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகின்றவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, மெய்யாகவே தூயவர், தூய் அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடவாகி அவர் பாடுபட உலகனில் தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்கு செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிலிருந்து அருந்தியவின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மற்ற நன்றி கூறி தம் செயல்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைப்போது வாழ்வதற்கும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணம் ஊழியமுறைய தவறுகளை ஏற்றுக்கொண்டு எங்களுக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குடும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திருவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், எல்லா திருநெறியராகிய அனைவரோடும் உமது திருவில் அன்பின் நிறைவேற செய்திருந்தோம். மேலும் உயர்த்துடன் எதிர்நோக்கும் தூயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரியும் இறந்தோர் அனைவரும் இறக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுன்மொழியில் ஏற்றிருந்தோம். எங்கள் அனைவரின் மீதும் இரக்கமாயிரம். கடவுள் கன்னித்தாய் பிறந்த மரியா, அவருடைய கணவனான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலக உமக்கு உகந்தவராய்ந்தவாகிய அனைவரும் புனித அனைவரோடும் புனித லாரன்ஸ் அவரோடும் நாங்கள் நிலைவாழ் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேது நண்பர்கள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியா இவரோடு இவரில் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைவழிப்படியால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம்: விண்ணுலகில் எங்கள் தந்தையே,
உமது பெயர் தூயதென போற்று வருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண் உலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் நம்மை கொண்டாடுகின்றோம். புதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாரொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேர்வத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாற்றியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் பொழுதேன். எங்கள் பாவங்களை பாராமல் முத்திராவை நம்பிக்கையை கண்டோம். உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை ஒற்றுமை நடத்துவீரா. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி கடவுளோடும் என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இறைவன் தரும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். போகும் இரணின் தமரியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இரணின் தமரியே எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் சபை, இந்த உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மனின் விருந்துக்கு அழைத்த பெற்றோர் பேர் பெற்றோர். என் ஆண்டவரே, நீர் தரல நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தும் எனது ஆன்மா நலமுடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் ரத்தம் நம்மளவரின் காலங்களை வாழ்வழிப்பதாக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய கொடைகளால் நிறைவேற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். புனிதலான விழாவின் வணக்கத்தோடு நாங்கள் புரியும் ஊழியத்தால் உமது வீட்டின் வளர்ச்சியை உணர்ந்து கொள்வோமா. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்தில் நிலைத்து வாழ்ந்திட சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. நிலையான புகழ்